நான் 60 kg இருக்கேன்னா எனக்கு 60 grams ப்ரோட்டீன் தேவை. நான் ப்ரோட்டீன் சாப்பிட்றதுக்கு பதில் நான் வந்து இவ்வளோ கொண்டக்கடலை சாப்பிட்டு போயிடுவேனே, அதுவும் ப்ரோட்டீன் தானே அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. கொண்டக்கடலை தினமும் நீங்கள் கொண்டு போய் ஸோ ஃப்ரம் 3 years கிட்ஸுக்கு இருக்குது. அண்ட் தென் அதுக்கப்புறம் உமனுக்கு இருக்குது ப்ராடக்ட்டு. PMS சைக்கிள்ஸ்க்கான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு லைக் ஹேர் ஃபால் ஆகட்டும், நெயில் ஸ்ட்ரெங்தனிங், போன் ஸ்ட்ரெங்தனிங், ஸோ இது எல்லாத்தையும் அட்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து வி ஹாவ் டயபெட்டிக் ப்ரோட்டீன். சவுத் இண்டியன்ஸாக வி கான்ட் சர்வைவ் வித்தவுட் காஃபி, ஸோ வி ஹாவ் அ காஃபி ஃப்ளேவர். ஒரு கிட் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா அதில் போவைன் கொலஸ்ட்ரம் இருக்குது. இது என்னென்னா சீமப்பால். ஆமாம், இதை குடித்தா இதை சாப்பிட்டா வந்து நம்ம பசங்களுக்கு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது இஸ் அ ப்ரூவன் ஃபேக்ட். எதுக்கு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கணும்? அதை எடுத்துக்கிட்டால் அது நல்லதா உடம்புக்கு? முதல்ல சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும், ஹேர் ஃபால் வரும், பின்னாடி இப்போ தெரியாது, 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் எங்களோட டயபெட்டிக் ப்ராடக்ட் வந்து இஸ் கிளினிக்கலி ப்ரூவன். இதை ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு நாங்கள் கன்சம்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களோட டயபெட்டிக் levels, blood glucose level test பண்ணி been proven that the product has a positive effect on diabetic patients. நிறைய ஹர்ப்ஸு, அதாச்சும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ப்ராடக்ட்ஸு, இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரணும். ஸோ தட் சைடு எஃபெக்ட்ஸ் வராது அண்ட் லாங் டேர்ம் கன்சம்ஷனும் பண்ணலாம். ஸோ இந்தியன் பிராண்டாக இருக்கும்போது எங்களோட அட்வான்டேஜ் என்னென்னா எங்களோட மக்களுக்கு என்ன தேவைன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ வி ஆர் ஃபுல்ஃபில்லிங் இட். நல்ல ரிசல்ட் வருமா, இல்லை நமக்கு வந்து இது ஒரு சேஃபான ப்ராடக்டாக, இதை நம்ம கன்சியூம் பண்ணலாமா அப்படின்றப்போ பிஹைண்ட் டு ஜேர் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவ்னீத். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகா ஸ்வேதா அவர்கள் இருக்காங்க, GMN ஹெல்த் கேரோட CEO. அவங்களோட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் நிறைய பேர் வந்து மால் நியூட்ரிஷனாக இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து தேவையான அளவுக்கு அந்த நியூட்ரிஷியஸான ஒரு ஃபுட் அப்படின்றது கிடைக்கிறது இல்லை. ஒரு பேலன்ஸ் டயட் அப்படின்றத நம்ம இன்றைக்கி சாப்பிட முடியல அப்படின்றது தான் ரொம்ப ஒரு ஃபேக்டான விஷயம். ஸோ இங்கே சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது Pro 360 அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்ட் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Pro 360 அப்படின்ற அந்த பிராண்ட் பற்றி சொல்லுங்கள். ஸோ Pro 360 அப்படின்றது வந்து இஸ் அ நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் பிராண்ட். கரண்ட்லி வி ஹாவ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் nutritional protein powders. Pro 316 எடுத்தா it has a very wide range. We call it from the womb to the tomb ன்ற மாதிரி. அதுதான் ஏஜ் குரூப். Because mom product எடுத்தீங்கன்னா Pro 360 mom. So that is for a conceived mother. So mom to be இருந்து ஆரம்பிச்சு it goes on for diabetic patients, it goes for chronic kidney disease patients, cancer patients. So இதுதான் Pro 360 ஓட ரேஞ்ச். இப்போ நம்ம சப்ளிமெண்ட் பொருட்கள் எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரிசல்ட்ஸ் தான். நல்ல ரிசல்ட் வருமா, இல்லை நமக்கு வந்து இது ஒரு சேஃபான ப்ராடக்டாக, இதை நம்ம கன்சியூம் பண்ணலாமா அப்படின்றப்போ இதோட சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதுதான் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் மெஷர்ஸ். இதில் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் என்ன வேல்யூவில் அந்த ஒரு பாக்ஸ் வருது, அது பின்னாடி ஒரு நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா வி என்ஷூர் தட் இஸ் வாட் இஸ் இன்சைட். இப்போ நாங்கள் தவிர வேறு எதுவுமே உள்ளே இருக்காதுன்ற மாதிரி. கண்டிப்பாக அது தவறே இருக்காது, அதில் கம்மியாகவும் இருக்காது. இப்போ மக்கள் எல்லாருமே ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆயிட்டாங்க. நான் உங்ககிட்ட ஒரு இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன்னா இம்மீடியட்டாக யூ ஹாவ் யுவர் ஸ்மார்ட் ஃபோன், இம்மீடியட்டாக நீங்கள் கூகுள் பண்ணுறீங்க. என்ன வேல்யூலேருந்து என்ன இதுலேருந்து ஒரு ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டேட்டாவும் கையில் வந்துடுது. ஸோ வந்து இதுக்கு மேலே மேபி 5 years பேக் 10 years பேக் வந்து சொல்கிறது ஒன்று செய்யறது ஒன்றா ஒரு ப்ராடக்ட் இருக்கலாம். பட் இப்போ இன்னைக்கு இருக்க மக்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது. அண்ட் ரிசல்ட்ஸ் வந்து இது வந்து ஒரு நியூட்ரிஷனல் ப்ராடக்ட் அப்படின்றனால, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டயபெட்டிக் ப்ராடக்ட் நான் வந்து டெஸ்டிமோனியல்ஸ்லேருந்தே நான் சொல்கிறேன், நான் பர்சனலாக கேள்விப்பட்டதுலேருந்து சொல்கிறேன். ஒரு 2 months எடுத்துக்கப்புறம் அவங்களுக்கு வந்து த பர்சன் ஃபீல்ஸ் த டிஃப்ரென்ஸ். அவங்க சொல்லுவாங்க 3 o'clock 4 o'clock மேலே நான் ரொம்ப டயர்டாயிடுவேன். இதுக்கு முன்னாடி உங்கள் ப்ராடக்ட் கன்சம்ஷன்லேருந்து எனக்கு டயர்ட்னஸ் இல்லை. அதுதான் ரிசல்ட். So that is what is going to take that man for almost diabetic patient ன்றது you are not going to come out of it for the next 10 or 20 years or till your end of the life. You are going to be a diabetic and the product is going to travel with you. So that is the confidence that we give.
ஸோ தட் இஸ் த ரீசன் தட் வி டோன்ட் மார்க்கெட் த ப்ராடக்ட் டூ மச். ஸோ இன்ஃபேக்ட் எங்களோட டயபெட்டிக் ப்ராடக்ட் வந்து இஸ் கிளினிக்கலி ப்ரூவன். ஸோ இதை வந்து ஒரு சின்ன பைலட் ஸ்டடி பண்ணி இதை ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு கண்டினியூஸாக 3 months இதை வந்து ட்வைஸ் அ டே நாங்கள் கன்சம்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களோட டயபெட்டிக் லெவல்ஸ் blood glucose லெவல் டெஸ்ட் பண்ணி it's been proven that the product has a positive effect on diabetic patients. ப்ரோட்டீன் டெஃபிஷியண்ட்டாக இருக்கிறவங்க, அதாவது ப்ரோட்டீன் தேவையான அளவுக்கு உடம்புல இல்லை அப்படின்றப்போ அவங்களால சில விஷயங்கள் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஜிம் போகிற ஆட்கள், ஃபிட்னஸ், அத்லெட்டிக்ஸ், எல்லா ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஆட்கள், ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீனோட கன்சம்ஷன் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். ஸோ அதுக்காக ஒரு சப்ளிமெண்ட்டை தேடும் போது ப்ரோ 360 எப்படிப்பட்ட ஒரு சப்ளிமெண்ட்டாக அமையுது அவங்களுக்கு? ப்ரோ 360 இது வந்து அதுதான் நான் சொல்கிறேன், ஸ்பெசிஃபிக்காக வந்து எட் அகெயின் ஒரு ஜிம் போகிறவங்க, ஆத்லீட்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் ப்ரோட்டீன் தேவைன்றதும் கிடையாது. அது இல்லாமல் இவங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து தேவை இல்லைன்றதும் கிடையாது. பேசிக்காக ஒரு ஹியூமன் எடுத்திங்கன்னா உங்களோட வெயிட்டும் ப்ரோட்டீனோட கிராம்ஸும் இஸ் ஈக்குவல். ஸோ 1 kg ஆஃப் மை பாடி வெயிட் இஸ் ஈக்குவல் டு 1 gram ஆஃப் ப்ரோட்டீன் தட் ஐ எம் நீடிங். நான் 60 kg இருக்கேன்னா எனக்கு 60 grams ப்ரோட்டீன் தேவை. அண்ட் ஆத்லீட்ஸ் அண்ட் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அது வந்து தேவைப்படுது. ஸோ தட் இஸ் வேர் த ப்ராடக்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஏன்னா லேமேனுக்கும் நம்மளுக்கு ஃபுட்டில் கிடைக்குது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து எதையும் மெஷர் பண்ணி சாப்பிட முடியாது. நம்ம டெய்லி ஒரு பிளேட் வந்து போட்டு சாப்பிட்டு போகிறது, தட் இஸ் ஹவு ஆர் லைஃப் ரிவால்வ்ஸ். வி கான்ட் மெஷர் ஆர் கார்போஹைட்ரேட்ஸ், வி கான்ட் மெஷர் ஆர் ப்ரோட்டீன், வி கான்ட் மெஷர் ஆர் அயன். ஸோ அப்போ யூ வில் ஹாவ் டு மேக் ஷியோர் வாட் யூ ஆர் ஹேவிங். உங்களுக்கு தெரியணும் உங்களுக்குள்ளே எவ்வளோ போகுது அப்படின்னு நீங்கள் கான்ஷியஸாக இருக்கணும்னு நினச்சா ஆப்வியஸ்லி சப்ளிமெண்ட் கம்ஸ் இன் டு அ ரோல். ஃபிட்னஸ் என்தூசியாஸ்க்காகட்டும் இல்லை ஆத்லீட்ஸ்க்காகட்டும் இவங்க எல்லாருக்குமும் ப்ரோ 360 வே ப்ரோட்டீன் இஸ் அவைலபிள். சப்ளிமெண்ட்ஸ் பற்றி பேசும்போது இது எந்த ரேஞ்ச் ஆஃப் கேட்டகரிஸ், அதாவது நீங்கள் சொன்னீங்க மாம் டு பீலேருந்து கடைசி டு த எண்ட் ஆஃப் தேர் லைஃப் வரைக்கும் எல்லா ரேஞ்ச் ஆஃப் பீப்புளுக்கும் இந்த சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றது பொருந்தும் அப்படின்னு. ஸோ எக்ஸாக்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா எந்தெந்த ரேஞ்ச்க்கு என்ன மாதிரியான ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படுது, என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட இருக்குது? ஸோ வில் ஸ்டார்ட் வித் கிட்ஸ். ஏன்னா சின்ன பசங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கிட்ஸுக்குன்னு எடுத்தால் 3+ yearsலேருந்து ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் வி டோன்ட் என்கரேஜ் யங்கர் தேன் 3 years டு consume any supplement for that matter. Protein supplement ன்றது இல்லை, any supplement for that matter. As a nutraceutical organization we don't encourage. So from 3 years கிட்ஸுக்கு இருக்குது அண்ட் தென் அதுக்கப்புறம் உமனுக்கு இருக்குது ப்ராடக்ட்டு. ஸோ உமன் ப்ராடக்ட் ஹேஸ் இன்க்ரீடியன்ட்ஸ். அதில் எப்படின்னா வந்து பிஎம்எஸ் சைக்கிள்ஸ்க்கான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் உமனுக்கு மேஜர் இஷ்யூஸ் என்னென்ன இருக்கும், லைக் ஹேர் ஃபால் ஆகட்டும், நெயில் ஸ்ட்ரெங்தனிங், போன் ஸ்ட்ரெங்தனிங். ஸோ இது எல்லாத்தையும் அட்ரெஸ் பண்ணி அந்த இன்க்ரீடியன்ஸை ஃபார்முலேட் பண்ணியிருக்கோம். நிறைய ஹர்ப்ஸு, அதாச்சும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ப்ராடக்ட்ஸு, இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரணுன்றது தான் வந்து எங்களோட பேக் ஆஃப் த மைண்டில் இருந்து ரிசர்ச்க்கு போய் ப்ரூவ் ஆகி வந்த ஒரு ப்ராடக்ட் தான் ப்ரோ 360 ஆர்த்தோன்ற ப்ராடக்ட்டு. ஸோ இதில் வந்து பேசிக்கலாக என்னென்ன இருக்குன்னா முரிங்கா பவுடர், தட் இஸ் முருங்கைக்கீரையோட பவுடர் ஃபார்மு, அதுக்கப்புறம் பெரண்டையோட பவுடர் ஃபார்மு, சிசஸ் குவாட்ராங்குலஸ். ஸோ இந்த மாதிரியான நிறைய ஹர்ப்ஸை வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டாக ட்ரை ஃபார்மில் கொண்டு வந்து அதை ஒரு ப்ராடக்ட் காம்பினேஷனாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ தட் சைடு எஃபெக்ட்ஸ் வராது அண்ட் லாங் டேர்ம் கன்சம்ஷனும் பண்ணலாம். ஸோ அதை வந்து நிறைய டாக்டர்ஸ், நிறைய ஆர்த்தோ டாக்டர்ஸே கன்சியூம், அவங்களோட ஃபேமிலிஸ்க்கும் சரி அவங்களும் கன்சியூம் பண்ணி தேவ் செட் தட் நோ வி ஃபைண்ட் அ ரிலீஃப், இது வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி we been doing that. நெக்ஸ்ட் வந்து we have diabetic protein. ஸோ டயபெட்டிக் வந்து அவங்க வந்து ஈஸியாக டயர்ட் ஆகிடுவாங்க, அவங்களுக்கு சுகர் கன்சம்ஷன் இருக்கக்கூடாது. டயபெட்டிக்கு வந்து மேஜர் சவுத் இண்டியன்ஸாக இன்னும் மைக்ரோவாக பார்க்கணும், சவுத் இண்டியன்ஸாக we can't survive without coffee. So we have a coffee flavor. There are a lot of people who can't come out of coffee habit. ஸோ அவங்களுக்காக ஒரு காஃபி ஃப்ளேவர் இருக்குது. ஸோ இதுதான் மைன்யூட்டாக இஸ் வாட் வி ஆர் டூயிங். ஸோ இதுதான் வந்து ப்ரோ 360யோட யூஎஸ்பி. அதாவது
என்ன சொல்கிறது, ஏன் ப்ரோ 360 எடுக்கணும்னு கேட்குறவங்களுக்கு ஆன ஆன்சர் வந்து இதுதான். என்ன தேவைன்றத ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டால் வந்து டிசைட் பண்ண முடியாது. அவங்க ஜென்ரிக்காக ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணலாம், உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்தியன் பிராண்டாக இருக்கும்போது எங்களோட அட்வான்டேஜ் என்னென்னா, எங்களோட மக்களுக்கு என்ன தேவைன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ வி ஆர் ஃபுல்ஃபில்லிங் இட். கண்டிப்பாக நான் அடுத்ததான் கேட்க வந்தேன், நீங்கள் அதிலே பதில் சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் எதுக்கு தேவை அப்படின்றத விட மிச்ச பிராண்ட்ஸை விட இப்போ நம்ம இந்தியாவிலே வந்து ஓரளவுக்கு இது வந்து கொஞ்சம் இந்த சப்ளிமெண்ட் அப்படின்ற கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது. மிச்ச பிராண்ட்ஸை விட உங்கள் பிராண்ட் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குறீங்க, எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் கொடுக்குறீங்க? ஸோ வி ஹாவ் அ இந்தியன் டச் டு ஆல் த ப்ராடக்ட்ஸ். ஒரு கிட் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா அதில் பொவைன் கொலஸ்ட்ரம் இருக்குது. இது பொவைன் கொலஸ்ட்ரமுங்கிறது ஒரு ஏலியனைஸ் டேர்மாக இருக்கலாம், ஆனால் அது என்னென்னா சீமப்பால். ஸோ இது வந்து உங்கள் வீட்டில் இருக்க பாட்டி, எங்கள் வீட்டில் இருக்க பாட்டி எல்லாருமே அக்செப்ட் பண்ணுற ஒரு விஷயம். சீமப்பால் ஆமாம், இதை குடித்தா இதை சாப்பிட்டா வந்து நம்ம பசங்களுக்கு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது இஸ் அ ப்ரூவன் ஃபேக்ட். ஸோ அடுத்து கேத்தராந்தஸ் ரோசியஸ்ன்னு இருக்குது. இது வந்து சயின்டிஃபிக் நேம் ஃபார் நித்ய கல்யாணி. இது வந்து ஒரு ஃப்ளவர். இதை தான் நாங்கள் வந்து எங்களோட கேன்சர் ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுலேருந்து வின்கிறிஸ்டின், மின்பிளாஸ்டின்ன்ற இன்ஜெக்ஷன்ஸை எடுக்கிறாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு ஏலியனைஸ்டாக இல்லாமல் நம்மளோட ஆயுர்வேதாவோட ஒரு டச்சு எல்லா ப்ராடக்ட்லேயும் கொண்டு வந்து அதை வந்து நம்ம கொடுக்குறது இஸ் வாட் இஸ் ப்ரோ 360 இஸ் டூயிங். ஓகே, கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ஸ் பற்றி பேசும்போது அதோட மித்ஸ் பற்றி கண்டிப்பாக கேட்டே ஆகணும். மித்து அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு காமனாக இப்போ வரைக்கும் உங்களோட கன்சியூமர்ஸாக இருக்கட்டும், இல்லை பார்க்குற எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு காமனான ஒரு 3 மித் எங்களுக்காக சொல்ல முடியுமா? உங்கள் கிட்டே கேட்குறவங்க இல்லை உங்கள் பிராண்ட்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ண வரும்போது என்ன மாதிரி விஷயங்கள் கேட்குறாங்க? நான் ப்ரோட்டீன் சாப்பிட்றதுக்கு பதில் நான் வந்து இவ்வளோ கொண்டக்கடலை சாப்பிட்டு போயிடுவேனே, நான் ஒரு பவுல் கொண்டக்கடலை சாப்பிட்டு போயிடுவேனே, அதுவும் ப்ரோட்டீன் தானே அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. நம்பர் 1, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கொண்டக்கடலை தினமும் நீங்கள் கொண்டு போய் ஒரு லேபில் டெஸ்டிங் கொடுத்து இதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, இதில் அந்த கொண்டக்கடலைக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது, ஹைப்ரிட் வெதை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நிறைய நாலேஜ் இருக்குது இப்போ நம்மளுக்கு. அது என்ன மாதிரியான கொண்டக்கடலை நீங்கள் போய் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. செகண்டரி, என்ன சொல்கிறது, இதை வந்து நீங்கள் டெய்லி கன்சம்ஷனில் ஒரு ஒர்க்கிங் பேர் 2 பேர் ஒர்க்கிங்காக இருக்கும்போது, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு கிட்டை எடுத்திங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து எல்லாத்தையும் இப்படி வந்து நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க, ஆனால் உங்களுக்கு செய்யறதுக்கான டைம் இருக்காது. ஸோ ஆப்வியஸாக ஒரு சப்ளிமெண்ட்டை தேடி போக வேண்டிய அவசியம் அங்கே 100% வந்துடுது. ஸோ அந்த அளவுக்கு ப்ரோட்டீனோட ரிக்குவயர்மெண்ட் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கு பின்னாடியும் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டா இது வந்து மித்தா இல்லாமல் இது வந்து செகண்டரியாக போயிடும். செகண்ட் மித்து வந்து வெயிட் கெயின். ப்ரோட்டீன் குடித்தா வெயிட் போட்டுரும். ஆக்சுவலாக வெயிட் போடுறது அப்படின்னு பார்த்தா கார்ப்ஸ் தான், கார்போஹைட்ரேட்ஸ். நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட்டாக நம்ம சாப்பிட்ற ரைஸ், சப்பாத்தி தான் வந்து வெயிட் போடுறது. ப்ரோட்டீன், அதாவது நீங்கள் வந்து ஃபுட்டாக சொல்ல போனால் எக்கு, சிக்கன், ஃபிஷ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெயிட் போடாத இது. இப்போ ஒரு ப்ரெக்னென்ட் உமன் டாக்டர்கிட்ட போனால் அவங்க சொல்கிற முதல் விஷயம் ப்ரோட்டீன் ரிச் டயட் தான். ஸோ இந்த வெயிட் கெயின் ஆகிடும் அப்படின்றது இஸ் அ டோட்டல் மித். அண்ட் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலும் வெயிட் கெயின் ஆகும் அப்படின்றதும் இஸ் அ டோட்டல் மித். அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்மக்கிட்டேயே எடுத்திங்கன்னா ப்ரோ 360 வெயிட் கெய்னர் இருக்குது. அதை கன்சியூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோ 360 ஹேர் க்ரோ எடுத்தாலோ, இல்லை ப்ரோ 360 டயபெட்டிக் எடுத்தாலோ, ப்ரோ 360 உமன் எடுத்தாலும் உங்களுக்கு வெயிட் கெயின் இருக்காது. பிகாஸ் த ஃபார்முலேஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், இன்க்ரீடியன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, அண்ட் இது ஏன் நான் இந்த கேள்வி கேட்டேன்னா, பொதுவாகவே ஒரு மித்து இருக்குது. இந்த மித்துனில் ஒரு கொஷின் வரும். இப்போது நான் வந்து ஏதாவது எனக்கு உடம்புல ஏதாவது ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்றப்போ, ஒரு ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சியோ இல்லை எனக்கு ஒரு தேவைன்றப்போ நான் வந்து ஒரு சப்ளிமெண்ட் எடுத்துக்கணுன்னு வர டைமில் வந்து எதுக்கு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கணும், அதை எடுத்துக்கிட்டால் அது நல்லதா உடம்புக்கு, முதல்ல சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும், ஹேர் ஃபால் வரும், பின்னாடி இப்போ தெரியாது, 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பயமுறுத்தக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. அண்ட் அதை அறிவுரை எடுத்து சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் ப்ரோ 360 அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் அமையுது? ஸோ ப்ரோ 360 அப்படின்னு பொறுத்த வரையில் we can assure that there is never gonna be a side effect. இதுக்கு அதை எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க, எப்படி அதை இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்றது இஸ் வெரி சிம்பிள். இஸ் லேப் டெஸ்ட். ஸோ லேப் டெஸ்ட் நம்ம கொடுத்தாலே வந்து ப்ராடக்டோட கண்டென்ட்ஸ் தெரிஞ்சிட போகுது. பேசிக்காக
ஒரு குழம்புன்னு வச்சோன்னா அதில் என்னென்ன போடுறோம் அப்படின்றது இஸ் பேசிக். ஸோ எப்படி ஒரு உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டால் ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படின்றது நம்மளுக்கு தெரியுதோ, இட் இஸ் வெரி சிமிலர் டு அ ப்ராடக்ட் as well. ஸோ நோ ஹார்ம்ஃபுல் இன்க்ரீடியன்ட்ஸ், எல்லாமே ஃபுட் கிரேட் இன்க்ரீடியன்ட்ஸ், எல்லாமே வந்து சுப்பீரியர் இன்க்ரீடியன்ட்ஸ். எதெல்லாம் வந்து குவாலிட்டியில் டவுட் இருக்குது, இங்கே கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸில் குவாலிட்டியில் டவுட் இருக்குது அப்படின்னா we import the ingredients. So this is how we make sure that the product doesn't have any side effects. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் தான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கோம். அண்ட் டாக்கிங் அபவுட் பேண்டமிக்ஸ் வந்து நாளுக்கு நாள் ஒரு டிசீஸ் வந்து நம்ம கேள்விப்படுறோம். ஒரு டெட்லி வைரஸோ இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த சொசைட்டியில் ஒரு டிசீஸ் வந்து பரவிட்டே இருக்குது. ஸோ இந்த டிசீஸ் பரவலுக்கும் இந்த நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ்க்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கா? லைக் ஒரு இன்டர்னல் கனெக்ஷன் இருக்கிறதா நம்ம வந்து பார்க்குறோம். எப்படி? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விட்டமின் சிக்கும் ஜிங்க்குக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம போய் வந்து எந்த மெடிக்கல் ஷாப்லேயும் க்யூவில் நின்னது கிடையாது. இந்த பேண்டமிக்கில் நம்ம நின்று இருக்கோம். விட்டமின் சி, ஜிங்க் டேப்லெட்ஸ் என்னென்னா இஸ் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட். ஸோ பேசிக்காக என்ன, பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், இம்யூனிட்டி இருக்கணும். இம்யூனிட்டின்னு நம்ம ஃபார் பாஸ்ட் 10-12 ஆல்மோஸ்ட் அ இயர் இப்போ வந்து நம்ம இம்யூனிட்டி பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். இம்யூனிட்டிக்கு தேவையான எல்லா ஃபேக்டர்ஸும் இருக்கிறது தான் இஸ் அ நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட். தேர் ஆர் வேரியஸ் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ ஒரு அயர்ன் சப்ளிமெண்ட் ஆகட்டும், இல்லை ஒரு விட்டமின் சி ஆகட்டும், இது எல்லாத்துக்கும் வந்து ஸ்பெசிஃபிக் காம்பினேஷன்ஸ் இருந்தால் இட் வில் ஆக்ட் பெட்டர் அப்படின்ற ஒன்றும் இருக்குது, ஒரு விஷயமும். இப்போ நீங்கள் விட்டமின் சி, ஜிங்க் எடுத்தால் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரியான காம்பினேஷன்ஸும் இஸ் ஒர்க்கிங் பிஹைண்ட் திஸ். ஸோ நியூட்ரிஷ்னல் சப்ளிமெண்ட் பேண்டமிக்கு என்ன கனெக்ஷன்னு கேட்டிங்கன்னா, இம்யூனிட்டி தான் ஒரே விஷயம். இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது தான் விஷயம். நம்ம ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வந்து 3 years ஆகுது. இன்றைக்கி ஒரு நெய்யிலேருந்து, பால்லேருந்து, பட்டர்லேருந்து எல்லாரும் வந்து இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு ஒரு தண்ணி பாட்டில் விற்கிறவங்க கூட இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு ப்ரமோட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இம்யூனிட்டியே இப்போ ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் இந்த ப்ராடக்ட் வரும்போது இந்த பேண்டமிக் இல்லை, பட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி இஸ் வாட் த ப்ராடக்ட் ஹேஸ். எல்லா ப்ராடக்ட்லேயுமே வந்து இந்த இம்யூனிட்டி அப்படின்றது வந்து ஹேஸ் பீன் அ ஃபேக்டர் ஃபார் பாஸ்ட் 3 years ஃபார் அஸ். ஸோ இம்யூனிட்டின்ற ஒரு ஃபேக்டர் வந்து எங்களுக்கு புதுசு கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, 3 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். ஸோ அது எங்களுக்கு அது வந்து கேட்குறதோ அதை இன்சிஸ்ட் பண்ணுறதோ புதுசு கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒரு கொரோனா வைரஸ்ன்ற ஒரு இது வந்தனால மக்களுக்கு வேணால் அது புது ஃபேக்டராக இருக்கலாம், புதுசாக கேள்விப்படுறதா இருக்கலாம். பட் நம்ம ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அ நியூ திங். அண்ட் அதே மாதிரி இந்த ப்ரோ 360 அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது? அண்ட் நிறைய நம்ம வந்து கேள்விப்படுறோம் இந்த சப்ளிமெண்ட்ஸ் பற்றி. இப்போ தான் ஒரு சப்போஸிங்லி ஒரு 15 years நம்ம வந்து அதிகமான லெவலில் கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ இந்த ப்ரோ 360யோட ரைஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ ப்ரோ 360 அதாவது GMN ஹெல்த் கேர் அப்படின்ற ஒரு கம்பெனி is a branch from GMN group of companies inradhu. So GMN group of company has been in the pharmaceutical distribution market for about 25 years right now. So in the GMN healthcare company vandu is in the market for 3 years. So idoda product da Pro 360 nutritional supplements ingiradhu. So idu vandu is a reflection of the vacuum. அதாவது நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஆனால் இந்தியன் ப்ராடக்ட்ஸ்னு சப்ளிமெண்ட்ஸில் என்ன இருக்குது அப்படின்ற கொஷின் மார்க் வந்தப்போ we thought we had a role to play in it. இன்டர்நேஷ்னல் பிராண்டாக இருந்தால் குவாலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்றது அது ஒரு மித்து, ஒரு டேபு. அது தவிர அதை உடைக்கணும், அதுக்கு வந்து ஒரு அஃபோர்டபிலிட்டி, குவாலிட்டி, இந்த காம்பினேஷனில் ஒரு இந்தியன் ப்ராடக்ட் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரணும் அப்படின்றது தான் எங்களோட அப்ஜெக்டிவ். பிகாஸ் ஒரு 25 years இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கும், இதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதாவது நம்மளோட மக்களுக்கு என்ன தேவைன்ற ஒரு நாலேஜ் இருக்கிறதுனால இந்த வேக்யூமை ஃபில் பண்ணுறதுக்காக வந்த ப்ராடக்ட் தான் ப்ரோ 360. ஓகே. அண்ட் நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன், டாக்டர்ஸ் வந்து இது ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ப்ரோ 360 இனிஷியலாக ஹவு ப்ரோ 360 கேம் இன் டு மார்க்கெட் வாஸ் த்ரூ டாக்டர்ஸ். ஸோ நாங்கள் போயிட்டு
டாக்டர்ஸ் கிட்ட ப்ராடக்ட்டை பற்றி சொல்லி அதில் இருக்க இன்க்ரீடியன்ஸை பற்றி சொல்லி அவங்க அக்ரி பண்ணி ப்ரெஸ்கிரிப்ஷன்ஸாக போனது தான் ப்ராடக்ட். தட் இஸ் ஹவு ப்ராடக்ட் என்டர்ட் இன் டு த மார்க்கெட். இனிஷியலாக வெறும் மெடிக்கல் ஷாப்ஸில் மட்டுமே அவைலபிளாக இருந்த ப்ராடக்ட் இது. அண்ட் செகண்ட் டைம் பையர்ஸ், தேர்ட் டைம் பையர்ஸ், ரெப்பிட்டேட்டிவ் கஸ்டமர்ஸ் எல்லாரும் அந்த ப்ராடக்ட்டை மெடிக்கல் ஷாப் இல்லாமல் ஆன்லைனில் இப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கணும்னு ஆன்லைனில் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் இஸ் ஹவு த மார்க்கெட் கேம் இன் டு ஆன்லைன் மார்க்கெட் as well. ஓகே, நம்ம வந்து ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்துருப்போம், சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட் தான் இருக்கும், லைக் ஒரு ஏஜ் கேட்டகரிக்கு தான் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வந்து இனோவேட்டிவாக இவ்வளோ ஏஜ் கேட்டகரி கொடுக்கும்போது கண்டிப்பாக எவல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஃபேக்டராக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் அடுத்த கட்டமாக என்னென்ன பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் அடுத்த கட்டமாக எங்கெங்கே நகர்ந்துட்டு? ஸோ இனிஷியலாக லான்ச் பண்ணும்போது நம்மள்கிட்ட வந்து வெறும்னா வந்து 3 or 4 ப்ராடக்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ இந்த இவல்யூஷனை பற்றி பேசணுன்னா மார்க்கெட்டில் இருந்து வர கொஷின்ஸ் அண்ட் நீட்ஸ்னால தான் அடுத்தடுத்த ப்ராடக்ட் டெவலப் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு கிட்டுக்கு வந்து வாங்கும்போது எங்கள் வீட்டில் டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க, உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்குது, டயபெட்டிக் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டப்போ வந்த ப்ராடக்ட் தான் வந்து Pro 360 டயபெட்டிக். ஸோ இந்த மாதிரி கன்சர்ன்ஸுக்காக ரைஸ் ஆன இதுதான். இப்போ கரண்ட்லி வி ஆர் அண்டர் டெவலப்மெண்ட் ஃபார் ஆர் பிளான்ட் ப்ரோட்டீன். பிளான்ட் ப்ரோட்டீன் இந்த வீகன் அந்த கல்ச்சரும் இப்போ இன்க்ரீஸ் ஆகுறனால ஸோ அதுக்கான நீடு வந்திருக்கு. ஸோ வி ஆர் பில்டிங் அப் தேட் அப். ஸோ இந்த மாதிரியான நீடு மார்க்கெட்டில் என்னென்ன இருக்கோ அதை அட்ரெஸ் பண்ணுறது தான் இஸ் தி ஒர்க் ஆஃப் GMN Healthcare. இதை கன்சியூம் பண்ண கன்சியூமர்ஸ், கஸ்டமர்ஸ் இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அண்ட் அவங்கக்கிட்டேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்குது? We've had people who have directly called the customer care and said உங்கள் ப்ராடக்ட் வந்து has helped me so much and thank you. There's nothing in return. அவங்க வேறு எதையும் எதிர்பார்க்கல, வெறும்னா ஒரு கால் பண்ணி தேங்க்யூ, இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இவ்வளோ வருஷமாக நான் இதிலேருந்து மீள முடியாமல் கஷ்டப்பட்டேன், இப்போ வந்து ஐ ஹவ் கம் அவுட் ஆஃப் இட். அண்ட் ஒரு Pro 360 ஸ்லிம் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா நான் வெயிட் கெயினால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ஸோ திஸ் இஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு அந்த சொல்கிறது இஸ் வாட் கிவ்ஸ் தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபார் த கம்பெனி. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு வந்து எமர்ஜிங் கம்பெனி அப்படின்ற மாதிரி ஒரு நியூட்ரிசெட்டிக்கல் கம்பெனி அப்படின்ற மாதிரி ஒரு அவார்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் அது வந்து CIMS-ஆல் அக்ரெடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து பண்ண உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்குது அண்ட் இந்த மாதிரி விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? ஸோ சிம்ஸ் மெடிக்காலேருந்து எமர்ஜிங் நியூட்ரிஷனல் அவார்டு வந்துச்சு 2019. ஸோ தட் வாஸ் ஆர் என்ன சொல்கிறது வாஸ் க்ரோயிங் ஸ்டேஜ் ஃபார் அஸ், for almost ஒரு initial stage for us, and recognition in an initial stage motivates us. இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணோம், இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து புதுசாக வந்து கொண்டு வரணும், குவாலிட்டியாக கொண்டு வரணும் இஸ் வாட் இஸ் பிஹைண்ட் ஆல் திஸ். ஸோ ரிசர்ச் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண முடியுது. So we've tied up with international research organizations to do our best to bring quality and affordable product to Indian audience in the first place. Okay. மேம், நீங்கள் ஒரு women entrepreneur. So how happy is that to be a women entrepreneur and நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ உமன் ஆண்டர்ப்ரெனர்ஷிப் கண்டிப்பாக அதிகமாயிட்டு இருக்கு, பட் இன்னுமே அதிகமாகலாம். ஒரு மேலே பார்த்து நம்ம வந்து படிப்பு முடிச்சக்கப்புறம் எங்கே வேலைக்கு போகிறோன்னு கேட்குறோமோ அதே மாதிரி ஒரு ஃபீமேலை பார்த்தும் கேட்டோன்னா இன்னும் அதிகமாக வந்து உமன் ஆண்டர்ப்ரெனர்ஸ் வருவாங்க. அடுத்து எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்தோன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா வீட்லேயும் ஒரு உமன் ஆண்டர்ப்ரெனர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். என்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு, உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.